வணக்கம். நெருப்பு தமிழர். திடீர்னு தேர்தல் பிரச்சாரம்லாம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நபர் சட்டை பட்டன்லாம் கலட்டி விட்டுட்டு திடீர்னு பார்த்தா ரொம்ப ஆவேசமாக பேசினாரு. ஆவேசமாக பேசுகிறாருன்னு எனக்கும் அந்த காணொலிகளை அனுப்பிச்சாங்க. நாங்கள் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்று விட்டேன். அதுக்கப்புறம் இயக்குனர் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் இந்த காணொலியை அனுப்பிச்சு, தம்பி இதை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா அண்ணன் இயக்குனர் களஞ்சியம் அவர்களே இந்த காணொலி அனுப்புகிறாங்களே அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, திடீர்னு ஒருத்தர் சட்டை பட்டனெல்லாம் கலட்டி விட்டுட்டு, திமுக கட்சினா ரவுடிசம் தாண்டா, நாங்கள் தாண்டா ரவுடிங்க, அடுத்து 2021 நாங்கள் தான் இங்கே மே 2க்கு அப்புறம் நாங்கள் தான் இங்கே முதலமைச்சர், ஸ்டாலின் தான் முதலமைச்சர், நாங்கள் செய்கிறதா ரவுடித்தனம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிளம்பிட்டார். இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் பார்க்கும்போது தமிழன் பிரசன்னா அப்படின்னு ஒருத்தர் பதிவு செஞ்சிருந்தார். தமிழன் பிரசன்னா. சரி, தமிழன் பிரசன்னான்னு பேரை வச்சிருக்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் பெரியாரை பற்றி பேசுகின்றாரு. நான் சமூக இணையதளங்களில் ஒரே ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பெரியாரினுடைய சித்தாந்த கொள்கைகளை நீங்க பேசுங்க, அது ஒவ்வொருவரினுடைய கருத்துரிமை, மாற்று கருத்து அல்ல. ஆனால் யாரெல்லாம் நீங்க பெரியாரினுடைய பேரன் என்று குறிப்பிடுகின்றீர்களோ உங்களுக்கு எந்த விதமான அடிப்படை தகுதிகளும் கிடையாது. பெரியாரினுடைய பேரன் என்று குறிப்பிடக்கூடிய உங்களுக்கு தமிழன் என்று குறிப்பிடுவதில் யாருக்குமே இங்கே அருகதை கிடையாது. நீங்கள் அருகதை அற்றவர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆகவே இங்கே பெரியாரினுடைய சித்தாந்த கொள்கைகளை நீங்கள் கையில் எடுப்பது உங்களினுடைய கருத்துரிமை. ஆனால் இங்கே தமிழன் பெரியார், நான் தமிழன் என்று குறிப்பிடுவதை நீங்கள் தயவு செய்து நீங்கள் அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். நீங்கள் பெரியாரினுடைய சித்தாந்த கொள்கைகளையும் பெரியாரினுடைய பேரனையும் நீங்கள் கையில் எடுக்கின்ற போது தயவு செய்து தமிழன் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தமிழனுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் தயவு செய்து கொச்சப்படுத்தாதீங்க. அதே மாதிரி அதிமுக திமுகவில் பயணிங்க, அது உங்களினுடைய சொந்த விடயம். ஆனால் நான் அதிமுக கட்சியில் இருந்துகிட்டு திமுக கட்சியில் இருந்துகிட்டு தமிழன் தயவு செய்து சொல்லாதீங்க. அது மிகவும் மிகவும் கேவலமான ஒரு ஒன்று. நான் இந்த பிரசன்ன விடயத்துக்கு வரேன். பிரசன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களை சந்தித்தாங்க. அது ஒரு அரசியலினுடைய தேவைன்னு சொல்லலாம், ஒரு அரசியலினுடைய நிர்பந்தம் என்று குறிப்பிடலாம். அது அவரினுடைய கருத்துரிமை. அவர் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். அவர் போய் அரசியல் ரீதியாக சந்திக்கிறார். அவ்வாறு அரசியல் ரீதியாக சந்திக்கின்ற போது அதை நாகரிகமாக பதிவு செய்திருக்க வேண்டும். இவர் என்னமோ பெரிய வெங்காய மாதிரி பேசியிருக்கிறாரு. இவர் என்னமோ, நாங்கள்லாம் ஒரு பக்கா கிராமப்புறத்தை சேர்ந்தவன் தான். நான்லாம் கண்ணமங்கலப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். எங்க ஊர்ல எடுத்த உடனே ஒக்கால ஓலி அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. அது தெரியுமான்னு தெரியல என் பிரசன்னாவுக்கு. ஆனா நாங்கள்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் என்று வருகின்ற போது, அதாவது பொதுத்தளங்கள் என்று வருகின்ற போது எல்லா விடயங்களையுமே இன்றைக்கு எல்லாருமே புறக்கணிக்கிறோம். அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறோம். அதுபோல இந்த பிரசன்னா என்ன சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் சீமான் அவர்களை ஒக்கால ஓலி சீமான் கம்யூனாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை இது உண்மையிலேயே 1000%, 1,00,000% இது மிகவும் 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 தவறான ஒரு வார்த்தை. இப்ப கம்யூனாட்டி அப்படின்னு சொல்றது அது மட்டுமல்ல, கம்யூனாட்டின்னு சொல்றது மட்டுமல்லாமல் அம்மையார் சசிகலா அவர்களை அவ இவ என்றும் குறிப்பிடுகின்றார். இப்ப இதே கேள்வியை நான் குறிப்பிடுறேங்கய்யா. நான் ஒரே ஒரு நடைமுறை செய்தியை குறிப்பிடுறேன். நான் யாரையும் புண்படுத்துகின்ற வகையில் சொல்லுறேன். ஐயா ராஜா அவர்களுக்கும் கனிமொழி அம்மா அவர்களுக்கும் பல்வேறு விதமான தகாத உறவுகள் இருப்பதாக இதே சமூக வலைதளங்கள் எழுதியிருந்தாங்க. அதற்கு அன்றைக்கு இப்ப எனக்கு திமுக அதிமுக என்றாலே எனக்கு அருவருப்பான ஒரு கட்சியில் என்று நான் சொல்லுவேன். இந்த அருவருப்பான இந்த விடயங்கள்லையும் இப்போ இந்த திமுக கட்சியில ராசா அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் ரகசிய தொடர்பு இருக்கு, அவர்கள் இருவரும் சேர்ந்து வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான தகவல்கள் இதில் எழுதியிருந்தாங்க. அப்படி எழுதிய போது அன்றைக்கு அவர்கள் ஒருவேளை தமிழ் தேசியத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது அதிமுகவை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம். அப்படி எழுதி அவர்களுக்கு நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எந்த ஒரு செய்திகளையும் தெளிவாக தெரியாமல் அநாகரிகமாக இணையதளங்களில் எழுதாதீர்கள் என்று குறிப்பிட்டேன். எனக்கு அம்மா கனிமொழி அவர்களை பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது அந்த ராசா அவர்களை பிடிக்காமல் இருக்கலாம், அது வேறு விடயம். அவர்கள் பயணிக்கின்ற கட்சியாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களை பிடிக்கவில்லை என்பதற்காக இன்றைக்கு இது போன்ற செய்திகளை சித்தரித்து எழுதுகின்றவர்களை கண்டிக்கக்கூடிய ஒரு கடமை ஒரு மாண்புமிகு இருக்க ஒரு மாண்பு உள்ளமுடைய ஒரு தமிழனுக்கு உண்டு. ஆகவே அந்த விடயங்களை கூட நான் கண்டித்துள்ளேன். அன்றைக்கு ராசா அவர்களையும் அம்மா கனிமொழி அவர்களையும் தவறுதலாக சித்தரித்து எழுதியதை கூட
நான் கண்டித்த போது கூட அவன் என்ன தெரியுமா வார்த்தை கேட்டான், நீ தெலுங்கனா, அப்ப அதனாலதான் நீ போய் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் என்று கேட்டான். அப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் தவறாக இருக்கக்கூடிய செய்திகளை கூட அல்லது தவறுதலாக சித்தரிக்கப்படுகின்ற விடயங்களை கூட நாம் இன்றைக்கு அதை ஒரு சரியான முறைகளில் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது ஒரு தமிழர்களுடைய கடமை என்று நாம செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற போது இன்றைக்கு ஒக்கால ஓலி அல்லது கம்முநாட்டி பயல்களா அப்படின்னு சொல்றது என்பது திமுகவினுடைய வருகின்ற தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்கும், அதற்கப்புறம் ரவுடிசம் ஆரம்பிச்சிருங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இன்றைக்கு பிரசன்னா அவர்களினுடைய பேச்சு என்பது திகழுது. இப்ப பிரசன்னா தமிழன் பிரசன்னா என்பதை நீங்க தயவு செய்து இனிமேல் பயன்படுத்தக்கூடாது. தமிழன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான அடிப்படை தகுதியும் நாகரிகம் கிடையாது என்பதை பிரசன்னா உணர வேண்டும். யாரு தமிழன்? நீங்க தமிழனா? திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சியில பயணித்துக் கொண்டு தமிழன் என்று பேசுவதா, அல்லது நான் பெரியாரினுடைய பேரன் என்று குறிப்பிட்டு தமிழன் என்று கூறுவதா? இது தமிழ் சமுதாயத்திற்கு இன்றைக்கு அசிங்கம் இல்லையா? இது மிகப்பெரிய அவமானம் இல்லையா? நீங்க யாராவனாலும் இருங்க, ஆனாலும் திராவிட கட்சிகளில் பயணித்துக் கொண்டு பெரியாரினுடைய பேரன் என்று குறிப்பிட்டு தயவு செய்து தமிழ் என்று சொல்லாதீங்க. அதற்கு அடுத்ததாக இதே வார்த்தையை உங்க அம்மா, அதாவது உங்க அக்கா கனிமொழி அவர்கள் ஒத்துப்பாங்களா? ஐயா அந்த ஒக்கால ஓலி கம்மு நாட்டி அப்படின்னு சொன்னா கனிமொழி அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? அல்லது கனிமொழி அவர்களை யாராவது இது மாதிரி இவன் திட்டுனா நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்களா? அம்மையார் சசிகலா அவர்களை அந்த அம்மா நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் வேறு விடயம், அவங்க சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, போயிட்டு வரல, அதெல்லாம் வேறு விஷயங்க. அவர்கள் ஒரு பெண் அல்லவா? ஒரு பெண்ணை ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளர் சீமான போய் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை ஏன் நீங்கள் ஒக்கால ஓலி கம்முநாட்டி என்று எதற்காக குறிப்பிடணும்? இது என்ன? இதை எப்படி பார்ப்பது? இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இதைத்தான் உங்களுடைய மு.க. ஸ்டாலின் தலைவர் இதைத்தான் சொல்லி கொடுத்திருக்கிறாரா? எல்லாரும் ஒக்கால ஓலி கம்முநாட்டின் பேசுன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரா? அப்ப இதுதான் திராவிட கட்சிகளினுடைய திமுகவினுடைய மாண்பா? இதுதான் மாண்பான்னு கேட்கிறோம். அப்ப இங்க கேட்கறதுக்கு இங்க அதிகாரம் இல்லை என்கின்ற ஒரு காரணத்திற்காக வாய்க்கு எது வேணாலும் பேசுவீங்களா? அன்றைக்கு அப்படித்தான் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, விட்டா உள்ளே போயிடுவாங்க போல அப்படின்னு சொன்னாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவழ்ந்து விட்டா உள்ளே போயிடுவாருன்னு சொன்னார். அப்ப இது எவ்வளவு விதமான அநாகரிகத்தை ஏற்படுத்துது. அப்ப திமுக போன்ற திருடர்கள், திமுக இல்லையா ஒழுங்கான கட்சியா? திமுக செய்யாத அயோக்கியத்தனம் என்ன இருக்குது? காவல் நிலையங்கள் முதல் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய அனைத்து விடயங்களும் திமுக என்ற திருட்டு முன்னேற்ற கழகம் தானே செய்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே பிரசனா நீங்க நல்ல ஒரு ஆண்மகனாக இருந்தால், ஒரு தைரியம் படைத்த ஒரு தமிழன் என்று குறிப்பிடுவனாக இருந்தால் தமிழன் பிரசனா, வெங்காய பிரசனா, உண்மையிலே நெருப்பு தமிழனோடு எம்மோடு ஒரு விவாதத்துக்கு வாங்க, நேரடியா நீங்கள் நானும் பேசுவோம். இதுல யாரு தமிழன் என்பதை நம்ம நிரூபிப்போம். இங்கே நீங்கள் தயவு செய்து அநாகரிகமாக பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டும். ஆனாலும் எங்கே அங்க பக்கத்துல அண்ணன் ராசா உட்கார்ந்துருக்கிறார், ராசா அண்ணன் உட்கார்ந்துருக்கிறாரு. ராசா அண்ணன் உட்கார்ந்துருக்கும், ஒருவேளை ராசா அண்ணன் தான் அதை தூண்டி விடுறாரா அல்லது மு.க. ஸ்டாலின் தான் எழுதி கொடுத்து பேச வைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்புறோம். இப்படி ஒரு அநாகரிகமாக பேசிய, அவதூறாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் எதற்குங்க வச்சிருக்கிறீங்க? ஒரு கட்சியில இவ்வளவு இத்தனை ஆண்டு காலமாக 50-60 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில எதற்கு இது போன்ற நபர்களை நீங்கள் கட்சியில ஒரு பொறுப்பாளர்களாக வச்சிருக்கிறீங்க? அல்லது பொறுப்பாளர்கள் இல்லை என்றால் எதற்கு பேச்சாளர்களாக வச்சிருக்கிறீங்க? இதுதான் உங்க கட்சியினுடைய நாகரிகமா? இப்ப இதே வார்த்தையை சீமான் அவர்களை இன்றைக்கு தமிழ் தேசியம் சித்தாந்தம் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களை இன்றைக்கு எத்தனை பேர் விமர்சனம் வைக்கிறாங்க, எவ்வளவு ஆரோக்கியமான விமர்சனங்களை முன்வைக்கின்றாங்க. அதே போல ஆரோக்கியமான விமர்சனங்களை முன்வைக்க அதை விட்டு இது போன்ற தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பிரசன்னாவை வன்மையாக கண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு அம்மா இருக்கும், சுந்தரவல்லி. அந்த அம்மா என்னமோ எப்ப பார்த்தாலும் சுதந்திரம் வேணுங்கும், பெண்களை அநாகரிகமாக பேசுவவர்கள் எல்லாம் நாங்கள் சும்மா விட மாட்டோம், அப்படியே பாஜக அப்படியே பூச்சாண்டியெல்லாம் காட்டும், அப்படிமோ இப்படிமோ. அந்த அம்மாவை ஆளையே காணும். அந்த அம்மா எங்க போச்சு? பிரசன்னா இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்த போது, அம்மையார் சசிகலா அவர்களை அண்ணன் சீமான் சந்தித்த போது ஒக்கால ஓலி கம்முநாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இங்கே இது இரண்டுமே சரியான வார்த்தையா? அல்லது சீமானையும் அந்த அம்மாவையும் ஒப்பிட்டு பேசுகின்றாரா? அல்லது சீமானையும் அம்மையார் சசிகலா அவர்களையும் திட்டி பேசுறாரா அப்படிங்கிறதா இங்க ஒரு கேள்வி. இதை உண்மையிலேயே இப்போ அம்மா கனிமொழியை யாரோ ஒரு நபர் சந்திக்கும் போது இதே வார்த்தையை இவர் பயன்படுத்துவாரா? ஒக்கால ஓலி கம்முநாட்டி அப்படின்னு பயன்படுத்துவாரா? பிரசன்னா அவர்கள் பயன்படுத்துவாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் சமூக வலைதளங்களில் எழுப்புறேன். அதே போல இங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது உண்மையிலேயே தயவுசெய்து மன்னித்து விடுங்கள் என்று நான் உங்களை இணையதளங்கள் வாயிலாக கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை நாங்கள் சொல்லித்தான் ஆகணும்.
அதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே 100% இந்த வார்த்தை நான் பயன்படுத்தணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. அதற்கு அடுத்து இந்த அம்மா சுந்தரவல்லி பெரியாரினுடைய பேத்தி இது வரைக்கும் பதிலே வாயை திறக்கல. ஏன் வாயை திறக்கல? உங்க வாயில என்ன வச்சிருக்கிறீங்க? வாயில என்னமா வச்சிருக்கிறீங்க? ஏன் வாயை திறக்கல? வாயை திறங்க, தயவு செய்து வாயை திறங்க. இப்ப இது போன்ற விடயங்களுக்கு நீங்க உண்மையில் நீங்கள் நாகரிகமாக பதிவு செய்யணும். உங்க வாயை திறந்து தயவு செய்து பதில் சொல்லுங்க. எப்படி எவ்வாறு ஒரு சீமான் அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களை சந்திக்க சென்றதுக்கு ஒக்கால ஒளி கம்மநாட்டின்னு எப்படி பேசலாம்? இதற்கு என்ன அர்த்தம்? ஒக்கால ஒளினா என்ன அர்த்தம்னு தெரியுமா? கம்மநாட்டினா என்ன அர்த்தம்னு தெரியுமா? நாங்கெல்லாம் பக்கா கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க. அப்ப இப்படி பதிவு செய்ததற்கு இன்றைக்கு சுந்தரவல்லி போன்றவர்கள் ஏன் வாயே திறக்கல? சிம்பு எப்பாவது ஏதாவது ஒரு வார்த்தைகளை பயன்படுத்திடுவார். அப்படி பயன்படுத்துகின்ற சிம்புக்கு இந்த மாதர் சங்கம் என்கின்ற ஒரு பெண்களினுடைய அமைப்பு எவ்வளவு சர்ச்சைகளை கொடுத்திருக்கு. இதுவரைக்கும் ஏங்க யாருமே எதுவுமே பண்ணல. ஏற்கனவே அவர் என்ன சொன்னாரு? உதயநிதி ஸ்டாலின், ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புதல்வர் என்ன சொன்னாரு? விட்டிருந்தா அவர் தவழ்ந்து உள்ளே போயிடுவாருன்னு சொன்னார். அதுக்கு என்னங்க நடந்துச்சு? ஒரே ஒரு வார்த்தை, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுதானா? தண்டனைகள் இல்ல. ஏன் தண்டனைகள் இல்ல? எதிர்கட்சினா தண்டனைகள் இல்லையா? எவனாவது ஒருத்தன் எங்களை மாதிரி இணையதளங்கள்ல எவனாவது ஒருத்தன் வார்த்தைகளை விட்டுவிட்டா உடனடியாக காவல்துறை எங்களை கைது செய்து போட்டு அடியடின்னு அடிக்குது, குண்டர் சட்டங்கள்லாம் போடுது. அப்போ திமுக என்கின்ற ஒரு கட்சியில குண்டர் சட்டம்லாம் போடாதோ அதிமுக அரசு? அப்போ திராவிடத்தினுடைய பங்காளிகளும் நீங்கள் இருவருமே. இந்த மாதர் சங்கங்கள் என்ன செய்யுது? மாதர் சங்கங்கள் எங்க போச்சு? மாதர் சங்கங்கள் எங்க போச்சு? எங்க போச்சு மாதர் சங்கங்கள்? இதுவரைக்கும் எங்க ஆணைய காணும் மாதர் சங்கங்கள். மாதர் சங்கங்கள் வாயை திறக்கல. சுந்தரவல்லி போன்றவர்கள் பெரியாரினுடைய பேத்திகள் வாயை திறக்கல. பெரியாரினுடைய பேரங்க வாயிலெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல. ஏன் நீங்க எல்லாம் வாயை திறக்கல? பெரியாரினுடைய பேரன்னா எவனும் வாயை திறக்கல. அப்போ இங்க தமிழ் தேசியம் என்கின்ற ஒன்று இன்றைக்கு வளர்கின்ற போது இவர்களுக்கு வயிற்றெரிச்சலும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வயிற்றெரிச்சலை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த வயிற்றெரிச்சலை நீங்க வேற எதிலாவது காட்டுங்க. இப்ப 1000 விடயங்களில் சீமான் அவர்களை நாம குறை வைத்தாலும் அல்லது நாங்கள் விமர்சனங்களை முன்வைத்தாலும் சீமான்கிட்ட விட்டீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் பல வரலாறுகளை சொல்லிக்கிட்டே போவார். ஆனா ஒரு சின்ன ஒரு பிட்டு, அதாவது 1 இன்ச்சில் ஒரு பிட்டு துண்டுச்சீட்டு இல்லாம ஸ்டாலின் அவர்களால் ஒரு செய்தியை பேசிட முடியுமா? அப்போ இங்க யாரு தகுதி படைத்தவர்கள்? இங்க யார் வரலாறு படைத்தவர்கள்? ஸ்டாலினா அல்லது சீமான் அவர்களா? இங்கே உங்களுக்கு பணபலமும் இருக்கு, படைபலமும் இருக்கு. அதற்காக நீங்கள் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதுல மாற்று கருத்து அல்ல. இங்கே பணபலமும் இல்லை, படபலமும் இல்லை. அதனால சீமான் போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை எழுச்சியூட்டி, இளைய தலைமுறைகளுக்கு அரணாக இருந்து, இளைய தலைமுறைகளுக்கு தூண்களாக இருந்து கொண்டு, இளைய தலைமுறைகளுக்கு தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு ஆலமரத்தினுடைய விழுதுகளாக இன்னைக்கு சீமான் போன்றவர்கள் இருந்து தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் ஒரு விதமான கருத்து முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆனாலும் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தினுடைய ஒரு ஆலமரம் என்று சீமானை கூட குறிப்பிடலாம். மாற்று கருத்து அல்ல. நான் சீமானை பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன் வச்சிருக்கிறேன். அதில் நான் இல்லைன்னு சொல்ல வரல. எவ்வளவு விமர்சனங்களை முன்வைத்தாலும் உண்மைகளை நாம் மறைக்க கூடாது. உண்மைகளை மறைக்க கூடாது. இதுதான் இன்றைக்கு இது போல பணத்தை மட்டுமே வைத்து முன்னுதாரணமாக செயல்படுகின்ற கட்சி தான் திமுக, அதிமுக. ஆனால் இங்கே நம்பிக்கை என்கின்ற ஒன்றை, கொள்கை என்கின்ற ஒன்றை, விடாமுயற்சி என்கின்ற ஒன்றை வைத்துக் கொண்டு செயல்படுகின்ற கட்சிகள் தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சி. அவ்வாறு இருக்கின்ற போது ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை, ஒருங்கிணைப்பாளரை இவ்வளவு கேவலமாக விமர்சிப்பதை உண்மையாக பிரசன்னா போன்றவர்கள் எல்லாம் கைது செய்ய வேண்டும் என்று நான் இந்த சமூக வலைதளங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதுபோல தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பிரசன்னா மீது குண்டர் சட்டத்தில் பாய்ந்து குறைந்தது 1 ஆண்டுகளாவது சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக நம்ம ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். ஆகவே இந்த திராவிடத்தினுடைய அராஜகம் தொடங்கிருச்சு, ரவுடிசம் ஆரம்பிச்சிருச்சு. கொலை, கொள்ளை, அபகரிப்பு இது மட்டுமல்ல, கற்பழிப்பு இது மட்டுமல்ல, டீ கடையில டீ வாங்கிட்டு காசு கொடுக்காததுல இருந்து, பிரியாணி வாங்கிட்டு காசு கொடுக்காததுல இருந்து, அனைத்து விதமான அயோக்கியத்தனங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக போன்ற கட்சியில இருந்து இவ்வளவு வேகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை பிரசன்னா அவர்களே. ஆகவே நீங்கள் பேசுவதற்கு முன்பு சிந்தித்து செயல்படுங்க. திமுக என்ன செய்யவில்லை என்று கேட்கின்றீர்கள். திமுக என்ன செய்யவில்லை என்று நான் உங்களை கேட்கின்றேன். திமுக எந்த விதமான என்ன அயோக்கியத்தனம் செய்யவில்லை என்பதையும் நான் உங்கள் கேட்கின்றேன். நீங்கள் தயவு செய்து பதிலளியுங்கள். ஆகவே இங்கே அம்மையார் சசிகலா அவர்களை தவறான முறையில் விமர்சித்ததற்கும், இங்கே அண்ணன் சீமான் அவர்களை மிகவும் தவறுதலாக பேசியதற்கும் வன்மையான கண்டனங்களை கனடாவில் இருந்து பதிவு செய்கின்றேன். ஆகவே பெரியாரினுடைய பேரன்கள்
பேத்திகள் ஒரு காலமும் தமிழன் தமிழச்சி என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த கூடாது. பெரியாரினுடைய சித்தாந்த கொள்கைகளை கொண்டவர்கள் ஒரு காலமும் தமிழர்கள் என்று குறிப்பிடுவதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்றும் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக நான் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். ஆகவே என்று ஒருவன் நான் ஒருவன் திமுக என்கின்ற ஒரு கட்சிக்கு ஆதரவாளனாக சென்று விட்டனோ அல்லது அதிமுக என்கின்ற ஒரு கட்சிக்கு ஆதரவாளனாக சென்று விட்டனோ அன்றே நான் தமிழன் என்கின்ற எனது அடையாளத்தை அழித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே எந்த ஒரு கட்சியில் பயணிக்கவில்லை என்றாலும் தமிழன் என்று நாம் பெருமையோடு கூறிக்கொள்ள முடியும். திராவிட கட்சிகளை முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும். முற்றிலுமாக திராவிட கட்சிகளை ஒழித்து கட்டுகின்ற காலம் வருமாயின் அன்றுதான் தமிழர்களினுடைய விடுதலையாக அமையும். ஆகவே தமிழகத்தினுடைய விடுதலை என்று குறிப்பிடப்படுவது ஊழல் மிக்க, இன்றைக்கு அராஜகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, கட்ட பஞ்சாயத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வழிப்பறி கொள்ளைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக திமுக என்கின்ற ஒரு இரு கட்சிகளையும் என்று நாம் அளிக்கின்றோமோ அன்றுதான் இந்த தமிழ்நாடு என்கின்ற ஒரு நாட்டிற்கு விடுதலையும் தமிழக மக்களுக்கு விடுதலை ஆகும் என்பதையும் நான் குறிப்பிடுகின்றேன். மே 2ஆம் தேதிக்கு பிறகு திமுக என்கின்ற ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும். திமுக என்கின்ற ஒரு கட்சி ஆட்சி அமைத்தவுடன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வாய்ப்புகள் என்பது மீண்டும் இங்கே அனைத்து விதமான அயோக்கியத்தனங்களும் கொலைகாரத்தனங்களும் கொள்ளையடிக்கின்ற நிகழ்வுகளும் வழிப்பறி சம்பவங்களும் நில அபகரிப்பும் கற்பழிப்பும் சூறையாடுதலும் கட்ட பஞ்சாயத்துகளும் மீண்டும் தொடர்ந்து எமது மக்களை வாட்டி வதைக்கும். அதுவரையில் வாட்டி வதைத்து மீண்டும் மக்கள் அனைவரும் கதறிக்கொள்ளக்கூடிய காலம் மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு உருவெடுக்கும். ஆகவே 2026க்கு பிறகுதான் இந்த மக்கள் ஒரு நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு காலங்கள் உருவெடுக்கலாம் என்பதையும் சமூக வலைதளங்களில் இன்று கூறுகின்றேன். ஆகவே பிரசன்னாவிற்கு எச்சரிக்கின்றோம். உலக தமிழர்களுடைய சார்பாக கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக என்கின்ற ஒரு அரசு இவ்வளவு அநாகரிகமாக பேசிய பிரசன்னா மீது உடனடியாக குண்டர் சட்டத்தை செலுத்தி உடனடியாக இவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக நான் அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். திமுக அதிமுக என்கின்ற ஒரு கட்சி என்று புறக்கணிக்கப்படுகின்றனவோ அன்றுதான் இந்த தமிழகத்திற்கும் தமிழனுக்கும் விடுதலை என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழ்.